நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்பவே முக்கியமான விஷயம். பெரும்பாலும் சைவ சமயத்தவர்களுக்கும் சரி, இல்லை ஊர் கோவில்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற பெரிய பிரசாதம் அப்படின்னா திருநீர், விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மங்கள பொருள்னு சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. இதை கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் சொல்லும்போது ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஐஸ்வர்யம் அப்படிங்கிற பொருளுக்கு விபூதி அப்படின்னு அர்த்தம். அதாவது விபூதியை தான் ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்களாமா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ வீட்டில் ஐஸ்வர்யம் கூடணும்னா என்ன அர்த்தம்? விபூதி நிறைய இருக்கணும். அது இருந்தாலே உங்களுக்கு பல விஷயத்துக்கான விடை கிடைத்திடும். சரி, தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விபூதியை எந்த திசையில் நின்று நம்ம பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிழக்கு முகமாக நின்றோ அல்லது வடக்கு முகமாக நின்றோ தான் விபூதியை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் மோதிர விரலில் தான் பெரும்பாலும் எடுத்து தரித்து கொள்வோம். அது பெரிய சூட்சமம் உண்டு ஏன் மோதிர விரலில் எடுக்கிறோன்ட்டு. இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது எடுத்து நெற்றி பொட்டில் நம்ம சின்ன கீற்றா போடுறவங்க போடுவாங்க. சில பேர் 3 விரல் எடுப்பாங்க. ஆள்காட்டி விரல், நடுவிரல், அந்த மோதிர விரல் சேர்த்து எடுத்து தலையை சற்று உயர்த்தி நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லியோ அல்லது முருகா அப்படின்னு சொல்லியோ நெற்றி நிறைய பூசிக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். அப்போ இந்த திசையில் தான் நம்ம பூசிக்கிறோம். பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சு அல்லது சாயந்தர நேரத்தில் நீங்கள் விபூதி தரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விபூதியை எடுத்து தண்ணீர் கலக்காமல் பூசிக்கொள்ளலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் அந்த உலர்ந்த விபூதி அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா தலையெல்லாம் துவட்டிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்போ நீங்கள் விபூதியை பூசினீங்கன்னா தண்ணியில் குளர்ச்சி பூசுறீங்க அப்படின்னா அந்த நீர்க்கட்டுகளை இது உறிஞ்சி விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ தலையில் தண்ணீர் கொறுக்காது, தலைவலி வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியலையும் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த விபூதி அப்படிங்கிறத பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணும். எப்பா நம்ம எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி தான், ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, கொண்டு போய் நம்மளை மயானத்தில் வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது சிதை மூட்டிடுறாங்க அப்படின்னா கடைசியாக நம்ம தேடி பார்த்தா கூட ஒரு 1.5 கிலோ சாம்பல் கூட தேர மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட உயரிய அந்த நினைவு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தோன்னா எப்போவுமே நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இது மட்டும் எப்போ மனசில் இருந்தாலே போதும், நம்ம நல்வழியில் நடந்து செல்வோம். அதனால் விபூதியை பூசுகிறோம் அப்படின்னா சரியான திசையில் இருந்து பூசுவது உங்களுக்கு எப்போவுமே நல்ல பலனை உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான விபூதியை வாங்கி பூச பாருங்கள். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நீங்கள் தான் தேடி அலையணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கோசாலைகள் எங்கேயாச்சும் இருக்குது அப்படிங்கும் போதோ இல்லை சிவனடியார்கள்ட்ட யார்ட்டையாச்சும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான இடத்த சொல்லுவாங்க. இல்லைன்னா கோசாலைகளில் நீங்கள் அணுகுனீங்கன்னா இப்போ சுத்தமான திருநீர் சில இடங்களில் தயாரிக்கப்படுகிறது. அதை நீங்க வாங்கி அணிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.